رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم أفمن يتقي بوجهه سوء العذاب يوم القيامة وقيل للظالمين ذوقوا ما كنتم تكسبون كذب الذين من قبلهم فأتاهم العذاب من حيث لا يشعرون. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்திற்கு பிறகு நாம் இந்த திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பை ஆரம்பம் செய்கின்றோம். ரமதானுக்கு முன்பாக நாம் 39வது அத்தியாயத்தில் 23வது வசனம் வரை உள்ள விளக்கத்தை பார்த்திருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39வது அத்தியாயம் சூரா அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் இறை நம்பிக்கையாளர்களின் பண்பை பற்றி, நேர்வழி பெற்றவர்களின் பண்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதை நாம் நினைவுபடுத்திக் கொண்டால் அடுத்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் தொடர்ச்சியாக விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது வசனத்திலே கூறுகின்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முதஷாபிஹம் மசானி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் இந்த அழகிய செய்தியை வேதமாகவும் முத்தஷாபியன் ஒன்றை ஒன்று ஒத்திருப்பதாகவும் மசானிய திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும். தங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களின் தோள்கள் இதனால் மெய் சிலிர்க்கிறது. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். பிறகு அவருடைய தோள்களும் அவருடைய உள்ளங்களும் இறைவனை நினைவு கூறுவதற்காக பணிகிறது. தாலிக்க ஹுதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். யஹ்தி பிஹி மயஷா, தான் ஆடியோருக்கு அல்லாஹ் நேர்வழிக்கு வழிகாட்டுகிறான். வமை யுலில்லாஹு, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ ஃபமாலஹு மின் ஹாத், அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் யாரும் இல்லை என்ற இந்த 23வது வசனத்துடைய விளக்கத்தை நாம் முன்னர் விரிவாக பார்த்தோம். இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி பெற்றவர்களின் தன்மைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நேர்வழி பெற்றவர்களின் தன்மைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு 24வது வசனத்திலே வழிகேடர்கள், திருமறை குர்ஆனை பின்பற்றாதவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுப்பவர்களின் நிலைமையை பற்றி 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வமை யுலில்லாஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை வழியேற்றில் விட்டு விட்டானோ ஃபமாலஹு மின் ஹாத், அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் யாரும் இல்லை. அப்ப மறுமை நாள்ல இந்த வழியேடர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் கூறுகின்றான், அஃபமை யத்தகி பி வஜ்ஹிஹி ஸுஅல் அதாபி யௌமல் கியாமா. நேர்வழி பெற்றவர்களும் மறுமை நாளில் மிக கெட்ட கொடிய வேதனையை தம்முடைய முகத்தினால் எதிர்கொள்வோரும் சமமாவார்களா? சமமாக முடியாது. ஏன் சமமாக முடியாது? நேர்வழி பெற்றவர்கள் இன்பகரமான சொர்க்கத்தில் இருப்பார்கள். நேர்வழி பெறாதவர்கள் அவங்க நரகத்தில் இருப்பாங்க. அவங்க நரகத்தில் எந்த மாதிரி நிலையில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? அவர்கள் மறுமை நாளில் மிக கொடிய வேதனையை தம்முடைய முகத்தினால் அவர்கள் எதிர்கொள்வார்கள். இப்போ ஒரு பயங்கரமான ஒரு யுத்த களங்கள்ல எதிரியுடைய வாள் தாக்கும் போது கேடயத்தை வச்சு தடுப்பாங்க. ஏன்னா கேடயம் என்பது நம்ம உடல்ல உள்ள ஒரு பகுதி கிடையாது, அது ஒரு தனி ஒரு பொருள். ஒரு கேடயத்தை வச்சு தடுக்கும் போது நம்ம உடம்புக்கு எந்த வலியும் செய்யாது, இருக்காது. ஒரு எதிரி வாழை வச்சு வெட்ட வரும்போது நம்ம கையை வச்சு தடுக்கிறோம் வச்சுக்கிட்டு, அது முகத்தை வச்சு தடுக்கிறோம் வச்சுக்கிட்டு, அந்த கையோ முகமோ நமக்கு அது பாதுகாப்பாது. நம்முடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம்,
ஒரு கேடயத்தை பயன்படுத்துறாங்க, வேற ஏதாவது ஒரு பாதுகாப்பான பொருளை பயன்படுத்துறாங்க. அப்போ நம்முடைய முகத்தை வைத்தோ கையை வைத்தோ நமக்கு பாதிப்பு எது நம்முடைய முகத்தை பொசுக்குமோ, எது நம்முடைய உடலை பொசுக்குமோ அதை முகத்தை வச்சு நாம் எப்படி தடுக்க முடியும்? அப்ப அல்லாஹ் கூறுகிறான், வழிகேடர்களுடைய நிலை மறுமை நாள் எப்படி இருக்கு சொன்னோம்னா, அப்பமே எத்தகி நீ வஜிகி சூவல் அதாப் யௌமல் கியாமா, கியாமத் நாளில கொடிய வேதனையை தம்முடைய முகத்தினால் தடுக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்களா அல்லது நேர்வழி பெற்றவர் சிறந்தவர்களா? அப்ப மறுமை நாள்ல காபிர்களை, இறை மறுப்பாளர்களை, பாவிகளை நரகத்துல தூக்கி போடப்படும் போது அவங்களுடைய உடல் உறுப்புகள் செயல்படாது. ஒரு ஆபத்து வந்து வச்சுக்கிடுங்க, முதல்ல மனுஷன் எதை வச்சு தடுப்பான்? அதாவது கையை தான் செய்வான், தடுப்பான். ஏதாவது மோத வருது, அதை தடுக்க முடியுமோ முடியாது. மனிதன் தற்காத்துக் கொள்வதற்கு எதை பயன்படுத்துவான்? கையை பயன்படுத்துவான். ஆனா மறுமை நாள் நரகத்துல தூக்கி போடப்படும் போது கை கால் உறுப்புகள் செயல்படாத நிலையில் இருக்கலாம். அப்ப அவன் நரக நெருப்பை தன்னுடைய முகத்தினால் செய்வான், தடுப்பான். நெருப்பு முகத்துல படக்கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆனா நெருப்பை தடுப்பதற்கு அவனுக்கு முடியல. அவன் நரக நெருப்பை எதை வச்சு தடுக்கக்கூடிய சூழல்? முகத்தை வச்சு தடுக்கும் போது அந்த நெருப்பை எதுதான் கணிக்கும்? முகத்தை தான் செய்ய கணிக்கும். அப்போ அவனுடைய மற்ற உடல் உறுப்புகள் கெட்டப்பட்டு இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல சொல்லும் போது, மறுமை நாள்ல காஃபிர்களை போய் சொல்லும் போது, ஹுதூஹு ஃபஹுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லூ, அவனை பிடியுங்கள், அவனை கட்டுங்கள், பிறகு அவனை நரகத்திலே நுழையுங்கள், அது நரக நெருப்பில் அவனை கடியுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தரவுகா சபூன திராஅன் ஃபஸ்லு, பிறகு அவனை 70 முறை சங்கிலியால் கட்டி நரகத்தை தூக்கி போடுங்க. அப்ப 70 முறை சங்கிலியால் கெட்டியாச்சுன்னு வச்சுக்கிடுங்க, உடலை ஃபுல்லா கையை கால் எல்லாத்தையும் கெட்டியாச்சுன்னா அவன் நரக நெருப்பை எதை வச்சுதான் எதிர்கொள்ள முடியும்? முகத்தை வச்சுதான் நரக நெருப்பை எதிர்கொள்ள முடியும். முகத்தை வச்சு நரக நெருப்பை எதிர்கொண்டா சுடாமையா இருக்கும். அது முகத்துல சுட்டாலும் உடம்புல சுட்டாலும் வேதனை தானே. அப்ப எவ்வளவு கொடுமையான நிலை என்பதை அல்லாஹ் செய்தான். நரகத்துல போய் விழுந்து விட்டால் அது எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நேர்வழியில் இருந்து விட்டால் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்பதற்கான சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யார் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் கொடிய வேதனையை முகத்தினால் அவர்கள் தற்காத்துக் கொள்வார்கள். முகத்தினால் எப்படி தற்காத்துக் கொள்ள முடியும்? அப்ப அங்க சொல்லப்படுமா, வகீலலில் லாலிமீன ذوقوا ما كنتم تكسبون, அந்த அநியாயக்காரர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் எதை சம்பாதித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை சுவையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் கடுகளவு கூட அநியாயம் செய்ய மாட்டார். ஒவ்வொரு தண்டனையும் அவங்க செய்ததுக்கு தான், அவங்க செய்த பாவ செயல்களுக்கு தான் அங்க செய்யப்படும், தண்டிக்கப்படும். அப்ப அல்லாஹ் கூறுவான், வகீலலில் லாலிமீன், லாலிமீன் என்று சொன்னாலே குர்ஆன்ல எங்கெல்லாம் அநியாயக்காரர்கள், அநீதி இழைத்தவர்கள், அக்கிரமக்காரர்கள் என்று எங்கெல்லாம் குர்ஆன்ல வருதோ அந்த இடமெல்லாம் முதல் அர்த்தம் என்ன அர்த்தம் தான்? இணை வைப்பாளர்கள். ஏன்னா இணை வைத்தல் என்பதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். நாம ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் கேட்கிறான், ஹல்லத்தா அலல் இன்சானி ஹீனு மினத் தஹர் லம் யகுன் ஷையன் மذ்கூரா, மனிதனுக்கு ஒரு நாள் வந்தது, அவன் இன்னவென்று சொல்லப்பட முடியாத ஒரு பொருளாக இருந்தான். ஒருவருக்கு வயசு 40 சொன்னோம்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி, 41 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தாரு? ஒண்ணுமே கிடையாது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுமே அவன் தாய் வயிற்றுல கருவா உண்டாவதுக்கு முன்னாடி அவன் யாரு? அவன் ஒண்ணுமே கிடையாது. அப்ப மனிதன் இன்னவென்று சொல்லப்பட முடியாத ஒரு பொருளாக செய்தான் இருந்தான். அவ இன்னா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் அம்ஷாத், நாம் தான் அவனை ஆண் பெண் 2 அணுக்களும் இணைந்த விந்து துளியில் இருந்து செய்தோம், படைத்தோம். ஃபஜஅல்னாஹு சமீஅன் பஸீரா, அவனை செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் என்ன செய்தோம், ஆக்கினோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்பமான ஒரு இந்திரிய துளியில் இருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? மனுஷனை படைச்சு தாய் வயிற்றுல அல்லாஹ் உண்டாக்கி, நமக்கு என்ன தெரியும்? அதாவது நம்ம என்னதான் இன்னைக்கு விஞ்ஞானத்துல புரண்டு வளர்ந்தாலும் அந்த தாயுடைய வயிற்றுல அல்லாஹ் ஒரு மனுஷனை உண்டாக்குறான் பாருங்க, இந்த சேஃப்டி என்ன செய்யாது, எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. சரி, ஒண்ணுமே தெரியாம மனுஷன் பிறக்கிறான்,
தாய்க்கு வயிற்றுல இருந்து ஒண்ணுமே தெரியாம நம்ம பிறந்தோம். ஒவ்வொரு மனுஷனும் பிறந்தான். தாயுடைய உள்ளத்துல அல்லாஹ் தலைமையை போட்டு அந்த பிள்ளையை பாதுகாத்து வளர்த்து அது என்ன சிரமங்கள் பட்டாலும் அதை கொடுத்து அந்த தாய் தலைமை உள்ளத்துல பாசத்தை கொடுத்து இந்த உலகத்துல உண்டாக்கி அறிவு கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இந்த உலகத்துல வாழ வைத்திருக்கிறான்னு சொன்னோம்னா, நம்ம வாழ்றதுக்கு அல்லாஹ் காற்றை தந்திருக்கின்றான், சூரிய வெப்பத்தை தந்திருக்கின்றான், நீரை தந்திருக்கின்றான், உயிர் எல்லா விளைச்சல்களையும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கான், தந்திருக்கின்றான். அவனுடைய உதவியின்றி ஒரு வினாடி நேரம் கூட, ஏன் ஒரு வினாடியை கோடியா பங்கு வச்சா கூட அந்த நேரத்தில் கூட நம்ம செய்ய முடியாது. இறைவனுடைய உதவி இல்லாமல் இயங்க முடியாது. அப்படிப்பட்ட இறைவனுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு அவங்களுடைய நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அந்த இறைவன் படைத்த நோக்கம் என்ன, எனக்கு இணை வைக்க கூடாது என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் அல்லாஹ் படைத்தான். நான் அதைத்தான் செய்வேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையில மறுமை நாளில் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அதுதான் பயங்கரமான குற்றம். ஷிர்க் மாதிரி ஒரு குற்றம் செய்யாது கிடையாது. மற்ற குற்றம் எல்லாம் அப்புறம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் எந்த பாவத்தையும் மன்னிப்பான். எந்த பாவத்தையும் அல்லாஹ் செய்வான், மன்னிப்பான். நாடினால் மன்னித்து விடுவான். நம்ம தௌபா செஞ்சாலும் மன்னிப்பான். தௌபா செய்யாம மூதாயிட்டோம், அல்லாஹ் நாடினால் எந்த பாவத்தையும் மன்னிச்சிருவான். ஆனால் இந்த இணை வைத்திருந்த பாவத்தை அல்லாஹ் செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அது அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம், அவ்வளவு பயங்கரமான பாவமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அநியாயக்காரர்கள் அப்படின்னு செய்யறான் பேர் சொல்றோம். இந்த ஷிர்க லதுமுன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, லா துஷ்ரிக பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. இந்த ஷிர்க லதுமுன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததுதான் மாபெரும் அநியாயம் என்று அல்லாஹ் செய்யறான். அதுக்கு மேல ஒரு அநியாயம் வானபூமியில கிடையாது. அப்போ அந்த அநியாயக்காரர்களுக்கு சொல்லப்படும் வகீலி வாலிமி, அநியாயக்காரர்களுக்கு கூறப்படும் தூக்கு, நீங்கள் ருசித்து பாருங்கள். கிண்டலா சொல்றது, நீங்கள் ருசித்து பாருங்கள். மாக்குண்டும் தரிசிக்கும், நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ அதை அனைத்தையும் நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் சம்பாதித்தவற்றை நீங்கள் ருசித்து பாருங்கள். நாம சம்பாத்தியம்னா மாச சம்பளத்தை துட்டத சம்பாத்தியம் நினைக்கிறோம். குர்ஆன்ல சம்பாத்தியம் என்று சொல்லப்படுவது எல்லாமே நாம செய்யக்கூடிய நன்மை தீமை செயல்கள் தான். உண்மையில அதான் உண்மையான சம்பாத்தியம். இதா மாத்தல் இன்சானும் இன்கதா அன்பு அமலுவு கொள்ளும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எட்டுபோவது மையத்தை தலாத்தான். ஒரு மையத்துக்கு பின்னாடி 3 விஷயம் போகும். ஒரு மோத்தாய் தான் வச்சுக்கிடுங்க. ரசூலா காலத்துல 3 விஷயம், இன்னைக்கு நமக்கு 2 தான் வரும். எட்டு போவது மையத்தை தலாத்தான். ஒரு மையத்துக்கு பின்னாடி 3 விஷயம் போகும். அகலுக்கும் மாலுக்கும் வாமலும், அவங்களுடைய குடும்பம் செய்யும் பின்னாடி போகும். மாலுக்கு அவங்களுடைய செல்வம். நபியான காலத்துல அடிமைகளை செல்வமா கருதுனாங்க. அந்த செல்வம் ஒரு எஜமா மூத்தாயிட்டாங்க. அடிமைகள் பெரிய செல்வம். அந்த செல்வம் பின்னாடி போவான். அடிமை என்ன செய்வான், பின்னாடி போவான். அமலு, அவன் செய்த நல்ல செயல்கள் தீய செயல் செய்யும், பின்னாடி போகும். எத்தோடினான் 2 விஷயம் திரும்பி, அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் திரும்பி. ஒரு பேச்சுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான், அவன் காலத்தை வச்சு அவன் பணத்தை கொண்டு போறோம்னு வச்சுக்கிடுங்க. சத்துவ பெட்டிக்கு பதிலா அவன் காலத்தை வச்சு அவன் பணத்தை கொண்டு போனாலும் திருப்பி காலத்துக்கு வந்துருக்குல, அவன் மட்டும் தான் குழிக்குள்ள போவான். அப்போ குடும்பம் செல்வம் எல்லாமே திரும்பி வந்துடும். எது மட்டும்தான் நம்மளோட தங்கி இருக்கும், நாம செஞ்ச அமல்கள் மட்டும்தான் நம்மளோட தங்கி இருக்கும். நாம செய்யக்கூடிய இந்த அமல்கள் இருக்கு பாருங்க, இதுதான் நம்முடைய உண்மையான செல்வம். உண்மையான செல்வம் என்பது நாம செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அந்த அமல்கள் தீமையாக வச்சிருக்க, நம்மோட வரக்கூடிய உண்மையான செல்வம் தீமையாக தான் செய்யும் இருக்கு. அந்த அமல்கள் நன்மையா இருந்தா நம்மோடு வரக்கூடிய உண்மையான செல்வம் நன்மையா இருக்கு. இந்த அமல்கள் பாருங்க, இதுதான் நமக்கு பர்சவுடைய வாழ்க்கை நண்பர். நம்ம கபூர்ல வச்சு அடைக்கிட்டு எல்லாரும் திரும்பி போனவன நிறைய காட்சிகள், நிறைய சம்பவங்கள் இருக்கு. அல்ல ஒரு சம்பவம் என்ன, தீயவனுக்கு ரொம்ப பயங்கரமான தோற்றத்துல ஒரு மனுஷன் வரலாம். அப்ப இவன் பார்க்கிறான், ஏற்கனவே இவன் பயங்கரமான சோதனை வேதனை இருக்கிறான். கபூர் அவனை நெருக்கிட்டு இருக்குது, அவனுக்கு சம்மட்டி அடிகள் இருக்குது, கதறி கொண்டு இருக்கிறான். நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்பட்டு நரகத்துடைய அனற்காற்று வந்து கொண்டு இருக்கிறது. நரகத்திலிருந்து ஒரு நெருப்பு விரிப்பு அவனுக்கு விரிக்கப்பட்டு வருஷ புலகத்தில் வேதனை செய்யப்படுறான். இந்த மாதிரி நேரத்துல தான் ரொம்ப அசிங்கமான தோற்றத்துல ஒருத்த வரலாம்.
அப்போ அவன் கேட்பான், அந்த தீயவன் கேட்பான், நீ யாருப்பா? வஜ்ஜுகள் வஜ்ஜுகுல் எஜியூபிஷன், உன் முகத்தை பார்த்தாலே தீமையை கொண்டு வர்ற கெட்ட செய்தி சொல்லக்கூடிய முகமா இருக்கிற, நீ யாரு? அப்போ அவன் சொல்லுவான், நான் தான் நீ செய்த அமல்கள், நாம செஞ்ச அமல்கள் நமக்கு வருஷ வாழ்க்கையில கெட்ட தோற்றத்தை, தீய அமல் கெட்ட தோற்றத்தை வந்து என்ன செய்தி அந்த உலகத்தில் நம்ம நாசமாக்கக்கூடிய நம்முடைய செயல்கள் தான். நல்லவனுக்கு அவன் இன்பகரமான அந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது பொழுது வருவான், பார்த்தா அற்புதமான முகமா இருப்பான், அழகிய தோற்றத்தை இருப்பான். அப்ப இவன் கேட்பான், அதாவது நீ யாருப்பா? வஜூக்கள் வஜூல் எஜியும் இது கயர், உன் முகத்தை பார்த்தாலே நன்மையை கொண்டு வர்ற முகமா இருக்குது. அப்ப அவன் சொல்லுவான், நான் தான் நீ செய்த நன்மையான காரியங்கள். அப்ப நம்முடைய செயல்களுக்கு தான் அந்த தண்டனை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்பமான இந்த வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு சோதனையை வைத்து மிகப்பெரிய ஒரு பரிசையோ மிகப்பெரிய வேதனையோ அல்லாஹ் நமக்கு தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம செய்த செயல்களுக்காகத்தான் நமக்கு மறுமை நாள்ல என்ன இருக்குது? வேதனை இருக்குது, இன்பம் இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், மறுமை நாள்ல லூக்கு மாக்குறுத்தும் தக்ஸிபூன், நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ அதை நீ செய்யுங்கள், சுவையுங்கள் என்று அவர்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து 25வது வசனத்துல கூறுகிறான், கத்தபல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்பார்ந்தவர்கள். இந்த திருமலை குர்ஆன் இறங்கும் போது மக்காவாசிகளுக்கு முன்பார்ந்தவர்களும் பொய்யென கருதினார்கள். பொய்யென கருதுதல் அப்படின்னு சொன்னோம்னா, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்க மாட்டேன், குர்ஆனை ஏற்றுக்க மாட்டேன், இதுவும் பொய்யென கருதுதல் தான். அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல்கள் சொல்லப்படும் போது நம்முடைய உள்ள அதை ஏற்க மறுக்குன்னு வச்சுக்கிடுங்க, உள்ள அதை வெறுக்குன்னு வச்சுக்கிடுங்க, இதுவும் ஒரு பொய்யென கருதுதல். ஏன்னா நம்ம உண்மை நம்பிட்டா நம்முடைய உள்ளம் அதுக்கு அப்படியே அடிபணிஞ்சிடும், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு அடிபணிஞ்சிடும். பாவி என்பவன் வேறு, காஃபிர் என்பவன் வேறு. பாவி என்பவன் எந்த ஒரு பாவத்தை செய்யும் போதும் அவனுடைய ஈமான் வந்து இது பாவம் என்ற கவலையை அவனுக்கு உண்டாகும். காஃபிருக்கு என்ன செய்யாது, உண்டாக்க. ஒரு காஃபிருக்கு அது ரொம்ப குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் போது ஒரு எரிச்சல், இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் இப்படி கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னத்தை போட்டு ஜக்காத், என்னத்தை போட்டு ஹஜ், என்னத்தை போட்டு தொழுக, என்னத்தை போட்டு அது இது, இப்படிதான் அவன் பேசுவான். அப்போ ஒருவனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை வெறுத்தால் கூட அவன் காஃபிர், அவன் மிகப்பெரிய முஷ்ரிக்காக செஞ்சுட்டான், ஆயிட்டான். கரிவு மா அன்ஸலல்லாஹ், அவன் அல்லாஹ் இறக்கி வைத்ததை வெறுத்தார்கள். அவருடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் செய்து விட்டான், அழித்து விட்டான். அப்ப அல்லாஹ் இறக்கி வைத்த இறைவனுடைய மார்க்க சட்டங்கள்ல ஒரு வெறுத்தா கூட அவன் குஃப்ர்ல போயிடுவான், ஷிர்க்ல போயிடுவான். அந்த வெறுப்பு உள்ளதை செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. நம்மளால இயன்ற அளவு பின்பற்றணும், ஆனா வெறுப்பு என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. பல்வேறு காரியங்கள்ல எப்போ ஒரு மனுஷன் மார்க்கத்தை வெறுக்கிறவன் ஆகலாம், ஒரு செயலை செய்யலாம், இது மார்க்க அடிப்படையில் இப்படி செய்யக்கூடாது, ரசூலா சொல்லி இருக்கிறாங்க, அப்படியா நான் தப்பா செஞ்சுக்கிறேன், நான் அதான் தௌபா செய்யறேன், இப்படி வந்துட்டா அவன் மூமி. அது என்ன ரசூலா என்ன அப்படி சொன்னாங்க, எல்லாம் நம்ம பின்பற்ற முடியுமா? ஒரு தடவை தப்லீக் ஜமாத்துல ஈடுபாடா இருக்கும்போது அது நிறைய வழிகள் சிறுக்கல இருக்கு, அவங்க கஷ்டம் போயிட்டு இருக்கும்போது அப்போ பார்ப்பதாக எல்லா கடையிலையும் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னோட நான் போற ஜமாத்துல போகும்போது ஒரு அமீர் செய்யறாரு, முத்தக்கல்லி பேசுறாரு, இந்த மாதிரி பார்ப்பதாகலாம் விற்க கூடாதுங்க பாய், நானும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையில இப்போ வாழ முடியாது. இன்னைக்கும் இந்த மாதிரி பேசுற பேச்சுக்கள் சர்வ சாதாரணமான செய்தி இருக்குது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்றமாக வாழ முடியும் பாய், என்னத்த பாய் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்கள் நபியுடைய போதனைகள் சொல்லப்படும் போது உள்ள வருகிறதுன்னு வச்சுக்கிடுங்க. நாம குஃபுர்ல தான் இருக்கணும். தர்காவில் போய் கையேந்தினா மட்டும்தான் குஃபுர் அப்படிங்கிறது கிடையாது, மௌலூத் ஓதுனா மட்டும்தான் குஃபுர் அப்படிங்கிறது கிடையாது, சிலையை வணங்கினா மட்டும்தான் குஃபுர் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தாலும், நபிகள் நாயகத்துடைய தெளிவான செய்திகளை மறுத்தாலும் வெறுத்தாலும் அவன் எப்படிதான் இருக்கிறான், குஃபுர்ல தான் செய்யறான், இருக்கிறான். நாம பின்பற்ற முடியவில்லை என்பதற்காக அதை வெறுத்தோம் என்று சொன்னால், எதுக்கு ரசூலுல்லாஹி இப்படிலாம் சொன்னாங்கன்னு ஒரு வெறுப்பு வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அது வந்து குஃப்ராயிடும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உள்ள விஷயங்கள் நினைச்சிடக்கூடாது, மறுத்து விடக்கூடாது, அது பொய்யென கருதுறது தான்.
அவ கத்தபத்ததீன மின் கப்லி, மக்காவாசிகளுக்கு முன்பார்ந்த மக்கள், நூஹ் நபி சமுதாயம், சமூது சமுதாயம், ஆது சமுதாயம், மதியன் சமுதாயம், தலைகீழாக கொல்லப்பட்ட தோப்புவாசிகள், ஃபிரௌனுடைய கூட்டம், இப்ராஹிம் நபியுடைய கூட்டம், எத்தனையோ சமுதாயங்களுடைய வரலாறு அல்லாஹ் செய்யலாம் சொல்லி காட்டுறான். இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் பொய்யின்னாங்க. அதெல்லாம் என்ன மறுமை நாள் ஒன்று இருக்குதா? அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் என்ன நடைப்போ வரப்போகுது? அதெல்லாம் ரொம்ப தூரமானது. ஹைகாத்த மாத்து அதுவும் நீங்க வாக்களிக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப தூரம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு மனித வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது. வாயால சொல்றவங்க கொஞ்சம்னா செயலால காட்டுறவங்க ஜாஸ்தி. நம்முடைய செயல் எப்படி காட்டுது? மனிதர்களுடைய செயல்கள் கியாமத்துலாம் ஒன்றும் நடக்கும். மௌத்துலாம் இது நமக்கு என்ன பல வருஷங்கள் கிடையாது. நாளைக்கெல்லாம் மனு செய்ய மாட்டோம், மௌத்தாக மாட்டோம். நம்ம நிறைய எந்த செய்தியை கேள்விப்பட்டாலும் எவன் மௌத்தாயிட்டானோ அவனுக்கு தான் மௌத்து வந்திருக்கு. உயிரோடு இருக்க நினைக்கிறான், நான் ஒரு 40 வருஷத்துக்கு இருப்பேன், நான் 25 வருஷத்துக்கு இருப்பேன், நான் ஒரு 10 வருஷத்துக்கு இருப்பேன், இப்படி மனுஷனை செஞ்சுட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுமை எல்லாத்தையும் வந்து நம்ம செயலால் மறுப்பது. நான் செய்யற பால் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், மறுமை ஒன்று இருக்குது, அது வரும்போது பார்த்துக்கலாம். அப்ப மறுமை ஒன்று இல்லை என்று மறுப்பதும், மறுமை நம்பாதவர்களை போன்று வாழ்க்கை அமைத்துக் கொள்வதும் அல்லாஹ் உள்ளத்தை அறியக்கூடியவர். அப்போ இந்த மாதிரி பொய்யன கருதியவர்களுக்கு அவர்கள் உணராத விதத்தில், அறியாத விதத்தில் வேதனை அவர்களிடம் வந்துவிட்டது. யார் வந்து மறுமை மாற்றம் இதையெல்லாம் மறந்து வாழ்றாங்களோ, வேதனை வரும்போது அவங்க கண்டுகளை உணர செய்ய முடியாது, உணரவே முடியாது. அவங்களுக்கு நபிமார்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் இறை மறுப்பாளர்கள் அறிந்து கொள்ள முடியாத விதத்தில் நிச்சயம் வேதனை வரும். நபிமார்கள் வாழும்போது இறை மறுப்பாளர்கள் வேதனை வரும்னு வச்சுக்கிடுங்க, ஒரு மூமெண்ட் கூட அழிக்கப்பட மாட்டான். எல்லா மூமெண்ட் காப்பாற்றப்பட்டுவான், எல்லா தாக்கும் அழிக்கப்பட்டுவான். ஆனா அந்த மாதிரி வேதனை இப்போ வராது. இப்ப வேதனை வந்துச்சுன்னா நல்லவர்களும் அழிவார்கள், கெட்டவர்களும் அழிவார்கள். இதுக்கு சோதனை. இது வேதனை இல்லை, இது சோதனை. இன்னைக்கு ஒரு நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, நபிமார்கள் காலத்துல நிலநடுக்கம் வந்துச்சுன்னா நபி அல்லாஹ் செய்வான், கிளம்பி போ, இறை நம்பிக்கையான கிளம்பி போன அல்லா சொல்லிடுவான். அவன் கிளம்பி போன பிறகுதான் கல்மலை முடியும், நிலநடுக்கம் வரும், ஊரை அல்லா தலைகளா போட்டுருவான், பயங்கரமான காற்று அல்லா அனுப்புவான், நல்ல மக்களை எல்லாம் காப்பாற்றுற பிறகுதான் கடலை அல்லா செஞ்சான், ஒன்னா சேர்த்தான். ஆனால் இன்றைய கால நபிமார்கள் வாழாத காலகட்டங்கள்ல அல்லாஹ்வுடைய சோதனை வரும்போது ஈமான்தாரிகளுக்கு சோதனை, காஃபிர்களுக்கு வேதனை. அப்ப அந்த வேதனை வரும்போது அவன் உணரவே முடியாது, எப்படி சுதாரிக்க முடியாது. ஆமா அல்லாஹ் நாளைக்கான செஞ்ச கதை முடிஞ்சு போயிடும். நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய செல்வ செழிப்பு எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, அந்த நேரத்தில் வந்து காப்பாற்ற மறுமையை காப்பாற்றாது, இந்த துனியாவும் செய்யாது. அல்லாஹ் நம்மளை அறியக்கூடியது அல்லாஹ் நாடிட்டான்னு வச்சுக்கிடுங்க, நம்ம அந்த வேதனையை எதிர்பார்க்கவே முடியாது. எத்தனை மக்களை பார்த்தோம், சும்மாதாங்க அவரு போகமாட்டேன்னு சொன்னாரு, வற்பட்டாயம் நீங்க தான் வரணும்னு சொன்னாங்கன்னா அவர் கிளம்பி போயிருப்பாரு, போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இத்தனை எவ்வளவு செய்தி நம்ம கேள்விப்படும். சரி வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, சும்மா அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது போவாரு, போற விட ஏதாவது நடந்து என்ன செஞ்சாரு, மௌத்தா போயிருந்தாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுனா, நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் இருந்தாலும் சரி, எவன் சாக வேண்டும் என்று விதிக்கப்பட்டு விட்டதோ அவன் சாகும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு இருப்பான். நம்ம எதை வச்சு தடுக்க முடியும்? நமக்கு இருநூறு கைப்பு கிடையாது, மறைவான ஞானம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இத்தனை 10 மணி 1 மணிக்கு தண்டவாளத்தில் போய் சாபம் வச்சுக்கிட்டு அவன் அங்க போய் சாவதுக்குரிய காரணத்தை அல்லாஹ் உண்டாக்கிடுவான். நமக்கு தெரியாது, நம்ம வேலைக்காக போவோம், அவனை போய் நம்ம என்ன செஞ்சிடும், மௌத்து வந்துடும். அம்மா தஜ்ரி நஃப்ஸும் ஐயாமும் தமூத், எந்த நஃப்ஸும் அவன் எந்த இடத்துல மௌத்தா போவாங்கிறது அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு எந்த இடத்துல மௌத்து வரும் என்பதை நாம முன்கூட்டியே செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் அப்படிதான் மறைச்சு வச்சிருக்கிறான். உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய செல்வம், உன்னுடைய படைபலம் எதுவுமே அல்லாஹ்வுக்கு செய்யாது, பயனளிக்காது. அவன் இன்றைக்கு நமக்கு என்ன தவணை வைத்திருக்கிறானோ அந்த தவணை வரைக்கும் வண்டி போடும். அந்த தவணை வந்துட்டு வச்சுக்கிடுங்க, அந்த தவணை வந்துவிட்டால் சிறிது நேரம் கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. ஐநமா தற்போது எதிரிக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி,
மௌத் உங்களை வந்தடைந்து தீரும். பலவு குந்தும் ஃபி புரூஜின் முஷையதா, நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும். சாதாரணமா இந்த ராணுவம் எல்லாம் செய்வாங்க, பதுங்கு குழிகளுக்குள்ள செய்வாங்க இருப்பாங்க. மலைகளுக்கு கீழே பாதைகளுக்கு மேல குண்டு போட்டா குண்டு ஒண்ணு செய்யாது. அங்க போய் உட்கார்ந்தாலும் சரி, உறுதியான கோட்டைகளுக்குள்ள போய் உட்கார்ந்தாலும் சரி, எந்த குண்டும் துளைக்க முடியாத, எந்த விதமான ஆபத்து வர முடியாத கோட்டைகளுக்கு உட்கார்ந்தாலும் சரி, மலக்குள் மௌத்தை தடுக்க முடியுமா? அல்லாஹ் மலக்குள் மௌத் எங்கனாலும் வந்துடுவார். அவருக்கு அல்லாட்ட உத்தரவு வந்தா போதும், நமக்குரிய தவணை வந்தா போதும், கதை முடிஞ்சு போயிடும். அப்போ அல்லாஹ்வுடைய வேதனை வரும்போது நாம் உணர முடியாது. அப்ப அதுக்கு முன்னாடி மனிதன் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டலாம். கல்லபல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் பொய்யென கருதினார்கள். அவர்கள் அறியாத விதத்தில், உணராத விதத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களை வந்தடைந்தது. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களுக்கு இழிவை சுவைக்க செய்தார். எவ்வளவு பெரிய செல்வ செழிப்போட காரும் வாழ்ந்தான். அவனுடைய செல்வ செழிப்பெல்லாம் பார்த்தா அவனுடைய ஹசானாக்கள், பொக்கிஷனுடைய சாவிகளை சுமப்பது பலம் வாய்ந்த கூட்டத்துக்கு பெரிய பாரமா இருக்கு. நம்ம இவ்வளவு பெரிய பள்ளியாசம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, பள்ளியாசம் சாவி எத்தனை இருக்கும்? ஒண்ணுதான் இருக்கும். இந்த பள்ளியாசம் நிறைய பொக்கிஷங்களை கூட்டி வச்சு சாவி எடுத்தா ஒரு சாவி தான் எல்லாத்துக்கும் வச்சுக்கிடுங்க. அவனுடைய ஹசானாக்கள் சுமப்பது அல்ல, ஹசானாக்களுடைய சாவிகளை சுமப்பது பலம் வாய்ந்த கூட்டத்துக்கு பாரமாக இருக்குன்னா எவ்வளவு பெரிய செல்வம் யோசிச்சு பாருங்க. அவங்க செல்வத்தை இன்னைக்கு உள்ள பில் கேட்ஸ் அவன் இவன் எவனையுமே நம்ம அவனுக்கு ஈக்குவலா கொண்டு வர முடியாது. அவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் காரூனுக்கு கொடுத்தான். அவன் அந்த செல்வத்தின் மூலமாக செய்ய வேண்டிய நன்மைகளை மறந்தான். அவன் இன்னமா ஊத்திட்டு அதை என்னுடைய ஞானத்தால் இது கொடுக்கப்பட்டது அவன் சொன்னான். அல்லாஹ் செஞ்சான், அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமிக்குள் நாம் புதைய செய்தோம். அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த படையும் இல்லை, அவன் தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியும். இழிவு வந்துட்டு வச்சுக்கிடுங்க, எந்த செல்வம் எந்த படை அந்த உலகத்துல அல்ல இழிவை ஏற்படுத்தும். இந்தப்பா இவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தா இப்படி இருந்தா அப்படி இருந்தா ஷாவு இவ்வளவு கேவலமா செஞ்சிருக்காங்க. இவர்களுக்கு அப்படிதான் கேவலமான முடிவுகள் செய்வோம். அவனுடைய முடிவு இந்த உலகத்தில் ரொம்ப இழிவா என்ன செய்யப்படும். எத்தனையோ பேரு இழிவான மௌத்துன்னு சொல்லல, மலை உச்சில ஹெலிகாப்டர் பறக்கும் போது திடீர்னு அங்க சாப்பிடலாம். எந்த மாதிரி ஒரு வேதனை உடம்பையே கண்டுபிடிக்க முடியும், பீஸ் பீஸா போறான். அப்போ மக்கள் தான் பேசுவாங்க, எப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில இருந்தாரு, அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, என்னடா ஒண்ணும் இல்லாம இப்படி ஒரு கேவலமான மௌத்த மரணம் ஆகி போச்சேன். அப்ப அல்லாஹ் கூறினான், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களுக்கு இழிவை சுவைக்க செய்தான். இந்த உலகத்துடைய இழிவு செத்தா முடிஞ்சு போச்சு. கேன்சர் நோயின்னு வச்சிருங்க, அப்படி 24 மணி நேரம் வலிக்கும். செத்துட்டும் வச்சிருங்க, அதுக்கு ஒரு வலி என்ன? ஒரு வலியும் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் உள்ள எல்லா வேதனையும் மௌத்தாயிட்டா முடிஞ்சு போச்சு. எவ்வளவு வலிமையில வாழ்ந்தாலும் மௌத்தாயிட்டா கதை முடிஞ்சு போச்சு. ஒரு தற்கொலை பண்றான், தீர உழுந்து ஒரு 2 நிமிஷம் அவனுக்கு வலிக்கும், 1 நிமிஷம் வலிக்கும், அது பிறகு எந்த வலியும் கிடையாது. உலகம் தானே. ஆனால் அதாவது ஆகிரத்தி அக்பர், மறுமையுடைய வேதனை அதுதான் மிகப்பெரியது. லௌகாமி அழமும் அவர்கள் இதை அறிய வேண்டுமே. அல்லாஹ் சொல்றான், லௌகாமி அழமும் இதை மக்கள் சிந்திக்க வேண்டுமே. உலகத்தில் வெளிப்படையை மட்டும் பார்க்கலாம். நான் சம்பாதிச்சா நான் வாழ முடியும், என் புள்ள என் குடும்பம் எனக்கு துட்டு என் பணம் உலகத்தை மட்டும் பார்க்கலாம். இதுக்கு பிறகு மறுமையும் ஒன்று இருக்குது, அதை மறந்து மனிதர் வாழ்கின்றனர். ஆசிரியத்தையும் ஆசிரும் மறுமை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது ஏன் மனிதர்களை சிந்திக்க மறுக்கிறார்கள்? மறுமை என்ற உண்மை இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலை பொய்யனங்கள்னா அது ரொம்ப பயங்கரமான வேதனையாக இருக்கும் என்பதை இந்த மனித சமுதாயம் சிந்திக்க மறுக்கிறதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்போ நாம இந்த வசனங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்வது, அல்லாஹ் ரசூலுக்கு நம்ம கட்டுப்பட்டா மட்டும்தான் ஆகிரத்துடைய வாழ்க்கை நம்ம செய்ய முடியும், நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெற முடியும். அதற்கு மாற்றமான எந்த செயல்களும் நமக்கு என்ன செய்யாது, மறுமையில பயனளிக்காது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருந்தான். இன்னும் பல்வேறு அடுத்தடுத்த வசனங்கள்ல பல்வேறு உதாரணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அந்த வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம்
விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.